ஸ்பிரிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபார்லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா சுக்கிர பயிற்சி பலன்கள் தாங்க. சுக்கிர பகவான் பாருங்க 29 ஜூன் 2025 பிற்பகல் 1:56 மணிக்கு ரிஷப ராசியில பயிற்சி ஆகிறார். அப்படி ரிஷப ராசியில பயிற்சி ஆகக்கூடிய சுக்கிர பகவான் ஜூலை மாதம் 26ஆம் தேதி வரைக்கும் அங்கேயே இருந்து நிறைய நற்பலன்களை, நிறைய அபரிவிதமான நற்பலன்களை நிறைய ராசிக்கு கொடுக்க போறார். புரியுதுங்களா? பொதுவா பாருங்க, உலகத்துல இருக்க அத்துணை யோகங்களுக்கும் போகங்களுக்கும் செல்வங்களுக்கும் சந்தோஷங்களுக்கும் காரகன் யாரு அப்படின்னா சுக்கிர பகவான் தான். அப்படிப்பட்ட சுக்கிர பயிற்சி விருச்சிக ராசி என்னென்ன மாதிரி நற்பலன் தரப்போகுது சட்டுன்னு பார்த்துடலாம் வாங்க. விருச்சிக ராசி அன்பர்கள், உங்களுக்கு பாருங்க சுக்கிர பகவான் லார்ட் ஆஃப் 7 and 12, அதாவது களத்திர ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், அயன சயன போஜன மோட்ச விரயஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அப்படிப்பட்ட சுக்கிர பகவான் இப்ப பாருங்க 7ஆம் பாவம் களத்திர ஸ்தானாதிபதி களத்திர ஸ்தானத்திலேயே உட்கார்ந்துட்டு இருக்காரு. இதனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விருச்சிகம் லவ்ல இருக்கங்க, லவ் நல்லா என்ஹான்ஸ் ஆகும். இது வரைக்கும் லவ் பண்ணலங்க, ஒரு பொண்ணு பார்த்துட்டே இருக்க, தாராளமா லவ் பண்ணுங்க. இது வரைக்கும் லவ் பண்ணலங்க, ஒரு பையனை பார்த்துட்டே இருக்க, அது பாத்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு போகும். ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்ல இருக்குங்க, அது கரடு முரடா போயிட்டு இருக்கு. அது இந்த ஒரு மாசத்துல நல்ல சூப்பர் டூப்பரா பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்க அன்பு மலரும். ஒரு மாசத்துக்கு அப்புறம் கேரண்டி கொடுக்க முடியாதுங்க. காரணம் என்ன அப்படின்னா, குரு பகவான் அஷ்டமத்து குருவா இருக்காரு. அஷ்டமத்து குருவா இருக்கிறாரு அப்படின் போது சின்ன சின்ன காம்ப்ளிகேஷன்ஸ் கொடுப்பாரு. பொதுவா இந்த விருச்சிகம் அஷ்டமத்து குரு அப்படின் போது, எங்க இப்பதாங்க சனி எங்களுக்கு பஞ்சம சனியா வந்தா பஞ்சங்கள் எல்லாம் போக்க போறான் அப்படின்னு நீங்களே சொன்னீங்க. இப்ப குரு அஷ்டமத்து குருன்னு போது ஒரு வருஷம் எனக்கு காம்ப்ளிகேஷன் வரும் வேற சில ஜோதிடர்கள் சொன்னாங்க, பார்த்தோம். அப்படின்னா உண்மை அது கிடையாதுங்க. பொதுவா அஷ்டமத்து குரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஒரு வருஷமும் ஒரு 4 மாசம் சூப்பரா இருக்கும். சூப்பரான இருக்கும், எக்ஸ்ட்ராடினரி இருக்கு, ஆவரேஜா இருக்கும் 4 மாசம். 2 மாசம் பாத்தீங்கன்னா ஆவரேஜுக்கு கொஞ்சம் ஒரு பிலோ நார்மலா இருக்கும். ஒரு மாசம் மைனஸ் நோக்கி போகும். அப்ப ரொம்ப சிம்பிள். அஷ்டமத்து குரு அப்படின்னும் போது நம்ம ஆரோக்கியத்துல ஒரு கவனம் அப்படின்னு வச்சுக்கணும், சேர்க்கையில ஒரு கவனம் வச்சுக்கணும். பிள்ளைங்க கிட்ட எல்லாம் சேட் பண்றீங்க அப்படின்னா பார்த்து சேட் பண்ணுங்க. ஏன்னா இப்ப இன்ஸ்டா FB எல்லாம் பல விதமா ஓடிட்டு இருக்கு. அதெல்லாம் பாருங்க, நம்ம ஆக்கப்பூர்வமான விஷயத்துக்கு பயன்படுத்த ட்ரை பண்ணுங்க. நாங்க என்ன சொன்னாலும் நாங்க மத்தியம வயசுல இருக்கோம், எங்களுக்கு அந்த மாதிரி தோணும். இளம் வயசு பிள்ளைங்களுக்கு எல்லாம் அதெல்லாம் தோணாது இல்லைங்களா? கண்டதே வாழ்க்கை கொண்டதே கோலம் அப்படின்னு நினைக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ் தான் பொதுவா இளம் வயசு பிள்ளைங்களுக்கு அனுபவம் இருக்காது. அப்ப அந்த மாதிரி பிள்ளைங்க பெரிய லெவல்ல பாருங்க ட்ராப் ஆகாத மாதிரி கொஞ்சம் பாத்துக்கோங்க. அதாவது ஏதோ ஒரு விஷயம் செஞ்ச தப்புக்காக நம்ம வெளியே இந்த பையன் தப்பு செஞ்சுட்டான்ப்பா அப்படின்னு 4 பேருக்கு தெரிய வரும் நம்ம செய்யற தப்பு. அதே மாதிரி செய்யாத தப்புக்காக ஒரு சிலர் மாற்றத்துக்கு வாய்ப்பு உண்டு. பொதுவா பாருங்க, உலகத்துல இருக்கவங்க யாருமே தப்பு செய்யாதவங்களே கிடையாது. ஈச் அண்ட் எவ்ரி காயின் ஹஸ் டூ சைட்ஸ். அந்த தப்பை மாட்டிக்கிறவங்க கெட்டவங்களா தெரியுறாங்க, தப்புல மாட்டிக்கவே மாட்டிக்காதவங்க ரொம்ப நல்லவங்களா தெரியுறாங்க. இவ்வளவுதான் விஷயம். அதே மாதிரி அந்த தப்புனோட ஒரு இன்டென்சிட்டியும் இருக்கு. பெரிய தப்பு, சின்ன தப்பு, பயங்கரமான தப்பு, லைட்டா தப்பு. ஆனா பொதுவாவே பாத்தீங்கன்னா தப்புன்னு தெரிஞ்சா அதை செய்யாது, அதுதான் நல்லது. பட் பியாண்ட் தட் பாருங்க, இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அஷ்டமத்து குருவை பத்தி கவலைப்பட வேண்டாம். பியாண்ட் தட் அஷ்டமத்து குருக்குன்னு ஒரு பரிகாரமும் இருக்கு, அது நான் இந்த பதிவினோட கடைசியில சொல்ல. சரி, அப்ப சுக்கிரன் நல்ல குதூகலமான ஒரு கிளுகிளுப்பான ஒரு இததான் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம். நம்மளுக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னா, ஒரு சிலர் விருச்சிகம் ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க, மல்டிபிள் ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க அப்படின்னா மட்டும் கொஞ்சம் காஷியஸா இருங்க. ஏன்னா பிறப்புறுப்பு சார்ந்த நோய்கள் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அது என்ன 10,000த்துல ஒருத்தவங்க தான் இல்லைங்களா? அதே மாதிரி பயணம் சார்ந்த கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. பொதுவாவே சுக்கிரன் அப்படின்னாலே அடிவயிறு பிறப்புறுப்பு சம்பந்தப்பட்ட உடம்புல சுக்கிரனோட ஆதிக்கம் எது அப்படின்னா அடிவயிறு பிறப்புறுப்பு தான். அப்ப அந்த அடிவயிறு சம்பந்தப்பட்ட காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம், பிறப்புறுப்பு சம்பந்தப்பட்ட காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம். ஹோட்டல் சாப்பாடெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள். மத்தபடி லவ், ரொமான்ஸ், ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் பிளஸ் தான், கவலைப்பட வேண்டாம். ஹெல்த்ல கவனம், பயணம் கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க. பரிகாரம் ஏதாவது இருக்காமா அப்படின்னா இருக்கு. என்ன? ஃபர்ஸ்ட் விஷயம், உங்களுக்கு அஷ்டமத்து குருவுல இருக்கிறதுனால நீங்க இன் ஜெனரல் இந்த ஒரு வருஷம் செய்யக்கூடிய பரிகாரம் என்ன அப்படின்னா, ஆலங்குடி குருஸ்தலத்துக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க, ரொம்ப நல்லது நடக்கும். ஈசனை பார்த்துட்டு குருவை பார்த்து அர்ச்சனை பண்ணி அவரை வழிபாடு பண்ணி வேண்டிட்டு வாங்க. ஆலங்குடி போக முடியாதுமா, எங்களால அவ்வளவு தூரம் போகணும் வரைக்கும் போக முடியாது அப்படின்னா ரொம்ப சிம்பிளான விஷயம் இருக்கு. பாடி சரவணா ஸ்டோர்ஸ் பக்கத்துலயே திருவள்ளிதாயம் அப்படின்ற ஒரு இடம் இருக்கு. அந்த சிவஸ்தலத்துக்கு போயிட்டு நீங்க வழிபாடு பண்றீங்க அப்படின்னா குரு பகவான் பிரீத்தி ஆவாரு. முடியும்னா இந்த ஒரு வருஷத்துல எத்தனை முறைனாலும் போயிட்டு வாங்க, ரொம்ப நல்லது நடக்கும், கவலையப்பட வேண்டாம். அதுக்கும் மேல வேற ஏதாவது பரிகாரம் இருக்காமா அப்படின்னா, நம்ம வீட்டு பக்கத்துல மாடு வளர்க்குறவங்க இருக்கிறாங்க அப்படின்னாலும் சரி, இல்ல கோயில்கள்ல பசு மடத்துலனாலும் சரி, சிவப்பு பசு, இந்த பசு ஒரு இளஞ்சிவப்பு சிவப்பு கலர்ல இருக்கு பாத்தீங்களா, ரெட் கலர் இல்லைங்க, அந்த ஒரு சிவப்பு பசுன்னே சொல்லுவாங்க, ஒரு ப்ரௌன் கொஞ்சம் லைட்டா இருக்கும். அந்த மாதிரி பசுக்களுக்கு பாத்தீங்கன்னா கீரை,
பழம், தேங்காய், இல்லைன்னா வந்து பாருங்க காய்கறிகள், அகத்திக்கீரை, ஏதாவது ஒண்ணு கொடுங்க. கொடுக்கறது உங்களுக்கு நிறைய நல்லது செய்யும். நிறைய நல்லது செய்யும். சுக்கிரனால வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸும் வராது. குருனால வரக்கூடிய பிரச்சனை முழுசும் வராது. இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க. எனக்கு சுக்கிர பயிற்சிக்கு அப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்னு நல்ல தெளிவா முழுசும் வந்து முழு ஜோதிட ஆலோசனை பெற்றுக்கணும் அப்படின்னா, நான் பேசிட்டு இருக்கும் போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்க. அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. என்கிட்ட பேசிக்கலாம். ஓகேங்களா? வாழ்த்துக்கள்.